மைண்ட் ஃப்ரீயா, கடவுளுடைய பிள்ளையா, நான் குற்றமற்றவன், என் குற்றங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார், நான் அவருடைய பங்கு, இயேசு கிறிஸ்து என்னுடைய பங்கு, இந்த சபை என்னுடைய பங்கு என்று நாம் விடுதலையோடு ஆராதிக்க முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த லாசரு வீட்டில் இயேசு நுழைந்தார். இயேசு நுழைஞ்ச எப்பெல்லாம் அந்த அடிக்கடி அந்த பெத்தானியா கிராமத்துல இயேசு அடிக்கடி விசிட் பண்றாரு. அந்த வில்லேஜ்ல போய், அந்த வில்லேஜுடைய நேம் தான் பெத்தானியா. அந்த பெத்தானியாக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய கிராமமா இருக்கலாம், ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்துல 3 பேர், ஒருத்தர் தம்பி லாசரு, அப்புறம் யாருங்க மீதி யாருங்க, மார்த்தாள், மரியாள், 3 பேர். அப்பா அம்மா இல்ல போல இருக்கு, இறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த சரித்திரத்துக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனாலும் இயேசு ஏன் அடிக்கடி அந்த கிராமத்துக்கு போகும்பொழுதுலாம் ஏன் அங்க போய் ஆண்டவர் விசிட் பண்ண காரணம் என்ன? அந்த குடும்பம் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற குடும்பமாக இருந்தது. அந்த குடும்பம் இயேசுவை தேடுகின்ற குடும்பமாக இருந்தது. அந்த குடும்பம் இயேசுவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவைகளை செய்து கொடுக்கின்ற குடும்பமாக இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், நம்ம அடிக்கடி மதியாதார் வாசலை விதிக்க வேண்டாம் நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம தமிழ்ல. அப்ப மதிக்காத வீட்டுல நம்ம அடிக்கடி போவோமா? சொல்லுங்க, வாய் திறந்து. போக மாட்டோம். ஆனா சில பேர் போயிட்டே இருப்பான், என்ன மதிக்கலாம் அவன் போயிட்டே இருப்பான். அது ஒரு கூட்டாளி இருப்பான், அது ஒரு கேங்க், அதை விட்டுருவோம். ஆனா சில பேர் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, கசப்பு இல்லாம அது ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு ஆளு, மரியாதைனால என்னன்னு தெரியாது, இந்த ஆளுகிட்ட எல்லாம் பேசி, இந்த பொம்பளைகிட்ட எல்லாம் பேசி என்னத்தை பெருசா போய் செய்யறதுன்னு சொல்லி சில பேர் மதிப்பு மரியாதை. என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி சில நபர்களிடத்துல நான் பேசும் பொழுது சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, எனக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் வேணுங்க, எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதையை தவிர்த்து விட்டுலாம் என்கிட்ட பணம், நீங்க பெரிய விஷயம் பேசுறது, நான் இங்க கூட்டு போறேன் அங்க கூட்டு போறேன், நான் இன்ஃப்ளூயன்சர், அப்படி இது எனக்கு அவசியமே இல்லைன்னு கர்த்தர் பார்க்கிறார். பலிப்பிடத்திலே பெரிய ஆட்கள் இடத்திலும் நான் அதை பேசியிருக்கிறேன், சாதாரண ஒரு ஆளிடத்திலும் அதை நான் பேசியிருக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, மரியாதை எனக்கு மிகுந்த அவசியம். அவர் அமைச்சராக இருக்கட்டும், அவர் யாரா இருக்கட்டும், அப்புறம் செகண்டரி. ஆனால் நமக்கு என்ன தேவை? அந்த இடத்திலே மரியாதை பார்த்துட்டே இருப்போம். நான் எப்படி என் மைண்டுக்கு, என் புத்திக்கு, என்னுடைய குணாதிசயத்துக்கு நானே பார்க்குறேன். 2-3 நாள் எப்படி நடக்கிறான், 4வது நாள் எப்படி நடக்கிறான், இவன்கிட்ட பேசலாமா வேணாவா, இந்த அறவே வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்க அந்த புத்தி வருகிறது. அப்ப இயேசு கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறவர் தான். ஆனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எந்த வீட்டுக்குள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் தான் இயேசு வர முடியும், அந்த வீட்டுக்குள் தான் இயேசு ஆளுகை செய்ய முடியும், அந்த வீட்டுக்குள் தான் இயேசு வாழ முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா.